இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 3/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அதே 3/4 கப் மைதா, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ஆயில். மாவு நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா பண்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். மேலே லைட்டா எண்ணெய் மட்டும் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு லைட்டா எண்ணெய் போட்டு தடவி வச்சிருங்க. இது 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. உள்ள வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டா அரிஞ்சிருக்கேன். நீட்டா கொஞ்சமா மெலிசா. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். வெங்காயம் தண்ணி விடும் பொரிக்கும் போது. இந்த அவல் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிங்க, நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், சால்ட், கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஃபைனா சாப் பண்ணது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிரீன் சில்லிஸும் ஃபைனா சாப் பண்ணி போடலாம். நான் ஆனால் போடல, குழந்தைங்க சாப்பிடும் போது கிரீன் சில்லிஸ் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் காரமும் கம்மியா போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தட்டிக்கோங்க. அது 20 மினிட்ஸ் ஊறினதும் சின்ன பால சின்ன எடுத்து இந்த மாதிரி நல்லா எவ்வளவு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசா தேய்ச்சிடணும். இப்போ தவால எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரு செகண்ட் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டா சூடானா போதும், ரொம்ப ஃபுல்லா சூடாகணும்னா இல்லை. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே நான் இந்த மாதிரி ஃபுல்லா தரட்டி இது போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு மெலிசா தரட்டணுமோ அவ்வளவு மெலிசா தரட்டிக்கணும். 2ஆ மடிச்சு ஹாஃப் ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு நான் கொஞ்சோண்டு மைதா மாவுல தண்ணி கலந்து வச்சிருக்கேன். இது இப்போ சமோசா ஷேப்ல நம்ம சுத்திக்கலாம். அவ்வளவுதான். இது எடுத்துட்டு இந்த எடுத்து போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் உள்ள வச்சிடலாம். இப்போ இதுல லைட்டா தடவி வைக்கணுங்க. கொஞ்சம் கட். அவ்வளவுதான். பாருங்க, இப்படி மடிச்சோடனே இங்க கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சா இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த லெவல்ல கட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கு கரெக்டா இருக்கும். ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டா வரும். அது அதிகமா இருந்தா அந்த இடம் மட்டும் லைட்டா வேகாம இருக்கும், கொஞ்சம் மடிச்சுட்டா. அதனால நம்ம அதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது, திட்டமான சூடுல இருக்கணும். சிம்லே தான் இருக்கணும், அப்போதான் உள்ளதான் நல்லா வெந்திருக்கும். நல்லா எவ்வளவு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எடுத்துடலாம். நல்லா அவ்வளவுதாங்க, நல்ல சூப்பரான மொறுமொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. மரச்செக்கு கடலை நல்லா சமைச்சிருக்கேன். செக்காயில் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.